வெல்கம் டு மெஸ்ஸியா கிச்சன். நாம் இப்போ பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி ஆரஞ்சு கலரில் புலாவ் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் ஆயில், 3 பட்டை, 3 கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயத்தை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து 10 பல் முந்திரி பருப்பு, 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 10 பல் பூண்டு, அதே அளவில் இஞ்சி எடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்து இதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் 1 கப் அளவில் தண்ணி விடலாம். இப்போ இந்த தண்ணி 200 மில்லி இருக்கும். இப்போ நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவில் சிக்கன் வெந்திருக்கு. இப்போ மூடி போட தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிம்மில் வச்சுட்டு புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடாயிருச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்புறம் 1 கைப்பிடி அளவில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். அப்புறம் 10 உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ அதே இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து 3 கிராம்பு, 3 பட்டை சேர்த்து பொரிய விடுங்க. அப்புறம் 1 கப் அளவில் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் இது ஆரஞ்சு ரெட் கலர் பவுடர். இந்த பவுடரை சேர்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் பவுடர் போட இஷ்டம் இல்லைன்னா போட வேண்டாம்.
சேர்த்து கலந்து விட்டு இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் உப்பெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வேக வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக விடுப்போம். நம்ம சிம்மில் வச்சுருந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி எல்லாம் சேர்த்து வேறொரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஜூஸியான சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. புலாவ் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவில் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க கேஷ்நட்டு பாதாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேறொரு தட்டில் எடுக்கலாம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் எடுக்கலாம். சுவையான ஆரஞ்சு கலர் புலாவ் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.